ப்ரைஸ் லார்ட். எல்லாருக்கும் சோத்திரம். பிரியமானவர்களே, நிறைய பேர் பார்க்குறீங்க, கமெண்ட் போட மாட்டேங்கிறீங்க, கமெண்ட் பண்ண மாட்டேறீங்க, லைக் பண்ணுங்கள், மறந்துடுறீங்க, ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீதிமொழிகளில் 16ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் என்று பார்ப்போமானால், நம்மளுடைய செய்கைகளை நம்ம கர்த்தருக்கு வைக்க வேண்டும் என்பது வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. சரி, நம்ம எத்தனை காரியத்தில் கர்த்தரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுக்குறோம் என்றது இந்த நாளிலே சிந்திக்க போகிறோம். மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள், கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். மனுஷனுடைய பார்வை, அவனுடைய எண்ணம், அவனுடைய யோசனைகள், அவனுக்கு எது சரி படுதோ அதை என்ன பண்ணணும், செஞ்சிடணும், முடிச்சிடணும், அதை என்ன பண்ணிடணும், அந்த வழியில் போயிடணும். அதான் மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள், கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். நம்ம யோசிக்கிறது, நம்ம பார்க்கறது, செஞ்சிடணும், அது எப்படியா செஞ்சு முடிச்சிடணும்னு முடிவு பண்ணுற காரியம், நம்ம எதாவது செய்யணும்னு யோசிச்சுட்டே இருக்கிற காரியம், அதை யோசனைகள், அது எல்லாத்தையும் யார் பார்க்குறார் என்றால் கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தரோ ஆவிகளை நிறுத்துப்பார். நம்ம ஆவிக்குள்ளே, நம்ம மனதுக்குள்ளே நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம எதை பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படி என்பதை அவர் என்ன பண்ணுறாரா, ஆவிகளை நிறுத்து பார்க்கிறாராம். கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். பிரியமானவர்களே, நமக்கு 1000 யோசனைகள் இருக்கலாம். நம்ம இதை பண்ணிடணும், அதை பண்ணிடணும், இதை செஞ்சிடணும், அதை செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடலாம், நம்ம யோசிக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறப்பா, நீ என்ன செய்யணும்னு நினைக்கிற, ஒரு ஃபேக்ட்ரி உருவாக்கணுமா, திருமணம் பண்ணணுமா, ஊழியம் செய்யணுமா, சபை கட்டணுமா, இந்த என்ன நீ செய்யணும்னு நினைக்கிற, அது எல்லாமே நீ என்ன பண்ணணுமா, நம்மளோட செய்கையெல்லாம் கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டாமா, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஏகப்பட்ட பேர், நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். ஒருத்தர் நான் ஒரு இடத்துல கொடுத்துன்னு இருந்தேன். அப்போ அந்த சகோதரன் சொன்னார், சிஸ்டர் என்னோடய ஒய்ஃப்க்கு கேன்சர் வந்துடுச்சு, அவர் ரொம்ப மூட் அவுட்டாக இருந்தா, அதனால் அவங்க அண்ணனும் அவங்க அண்ணி கலெக்டருக்கு படிச்சிருக்காங்க, இப்போ நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்க. சரி, இவ எந்த விதத்துலேயும் கஷ்டப்படக்கூடாது, இவனை கல்யாணம் பண்ணி கஷ்டப்படுறேன்னு சொல்லிடக்கூடாது என்பதற்காக என்னோட இருந்த ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய ஒரு அவசரத்துக்கு உதவியாக இருக்கணும் அப்படின்னு வச்சுருந்தா 10 லட்சத்தை என்ன பண்ணேன், போட்டுட்டேன். 10 லட்சத்தை ஒரு ஆள்கிட்ட போட்டேன். 10 லட்சம் போட்டின்னா 20 லட்சம் வரும் அப்படின்னு சொன்னாங்கன்றதுனால நான் என்ன பண்ணேன், போட்டுட்டேன் சிஸ்டர். போட்ட பிறகு அவன் ரொம்ப தெரிஞ்சவன், ரொம்ப நல்லவன், ரொம்ப பழக்கம், எங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்திருக்காங்க, சாப்பிட்ருக்காங்க, போயிருக்காங்க, வந்திருக்காங்க, அவங்க எனக்கு தெரியும். அதனால் நம்பி நான் என்ன பண்ணிட்டேன், போட்டுட்டேன். அவளுக்கு நல்ல ஒரு இன்கம் வரும் அப்படின்னு நான் நினச்சி போட்டுட்டேன் சிஸ்டர். ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான், தூக்கி நோடிட்டான். ஆனால் அவங்க மச்சான் ஒய்ஃபோ கலெக்டர், எவ்வளோ பெரிய ஆட்கள்லாம் தெரியும்ல, அத்தனை ஆட்களும் வச்சு அவனை அலைஞ்சி திரிஞ்சு தேடினாங்களாம். ஆனால் அவனை என்ன பண்ண முடியல, பிடிக்க முடியல. பிரியமானவர்களே, அதை மனுஷ யோசனைகள் எப்படி, மனுஷனுடைய யோசனைகள், மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமான க்ளீனாக இருக்குது, பர்ஃபெக்ட், கரெக்ட் அப்படின்னு நினைப்பான். ஆனால் கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். பிரியமானவர்களே, அந்த நபரை பிடிக்கவே முடியலையாம் பாருங்கள் பிரியமானவர்களே. அப்படியாக நிறைய பேர் ஐடின்ற பேரில், அப்புறம் நிறைய இன்னும் 10,000 கட்டினா அதுக்கான பொருளை கொடுத்துருவாங்க, அப்புறம் 4 பேரை சேர்க்கணும் அப்படி ஒன்று, அப்புறம் எல்ஐசின்ற ஒரு நிறைய பேர் அலையிருந்து திரிகிறத நான் பார்க்குறேன். எல்ஐசின்னு சொல்லி ஒரு சகோதரி எனக்கு எல்ஐசியில் ஃப்ரெண்டு ஆனாங்க. அந்த ப்ரேயருக்கு தான் வராங்கன்னு நான் நினச்சிட்ருக்கேன். இப்படியெல்லாம் கேஸுங்க இருக்குது, அதுக்காக சொல்ல வரேன். பாருங்கள், மனுஷனுடைய யோசனைகள் வீடு இருக்குது,
விதவிதமாக இருக்குது பிரியமானவர்களே. அந்த சகோதரி ஊழியத்துக்கு ப்ரேயருக்கு தான் வராங்கன்னு நான் நினச்சிட்ருக்கேன். ஒரு நாள் நிறைய வாலி பிள்ளைங்க வந்திருந்தாங்க. அது வந்து ப்ரேயர் கிடையாது, என் பையனோட பிறந்த நாளுக்கு வந்திருந்தாங்க. பிள்ளைங்கள்லாம் வந்தது, ஒரு 10 பிள்ளைங்க வந்தது. இந்த 10 பிள்ளைங்களும் சுற்றி பார்க்குறா. அந்த அந்த எல்ஐசியில் வேலை பார்க்குறவ சுற்றி பார்க்குறா. பார்த்துட்டு என்ன பண்ணிட்டா, சமையல் கட்டில் நான் நின்றுட்டுருக்கேன், உள்ளே வந்து அக்காக்கா இவ்வளோ பிள்ளைங்க இருக்காங்களே, நான் வந்து எல்ஐசிக்கு கேட்கவா அப்படின்னு. நீ உனக்கு கேட்டுப்பாரு, கேளு, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு. சரின்னு. இல்லைக்கா ஏன் கேட்குறேன்னா, இப்போ நிறைய ஆக்சிடெண்ட் ஆகுதுல்ல, பிள்ளைங்களுக்கெல்லாம் எதனா ஒன்று ஆகிடுதில்ல, அதுக்கு யூஸ்ஃபுல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க. எனக்கு அப்படி ஒரு செம்ம டென்ஷன் ஆகிட்டேன், எரிச்சலாகிடுச்சு எனக்கு. நாம் குழந்தைங்கள பாதுகாக்கணும்னு நம்ம ஜெபிச்சா இவளோட நோக்கம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஆக்சிடெண்ட் ஆகிடுது, நிறைய பிள்ளைங்கள ஆக்சிடெண்ட் ஆகி மறித்து போகிறாங்க. அதுக்கு அவங்க குடும்பத்துக்காவது உதவும் இல்லை. உயிரோடு இருக்கிற பிள்ளைங்களை பார்த்து அவளோட யோசனைகள் எப்படி இருக்குது பாருங்கள். அன்னைக்கு வச்சங்கப்பா அவளை, ஐயோ இவளை உள்ளே சேர்க்கவே கூடாது. நம்ம உயிரோடு இருக்கிறவங்க இன்னும் ஆசீர்வாதம் பெறணும் நம்ம ஜெபிச்சா, உயிரோடு இருக்கிறவங்கள பார்த்து அவங்க மரணத்தை குறித்து அவள் என்ன பண்ணிகிட்ருக்கா, பேசிக்கிட்டு இருக்கிறா. பிரியமானவர்களே, மனுஷனோட யோசனைகள் எப்படி வழிகள் எல்லாம் இருக்குதுன்னா சுத்தமாக இருக்குதுன்னு அவன் நினச்சிட்ருக்கான். நான் கத்துறோ ஆவிகளை நிறுத்தும். எனக்கு செம்ம டென்ஷன். நம்மளே அவங்க யார் அவங்க நம்ம கண்டுபிடிச்சிடறோமே, படைத்தவரால் முடியாதா? ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். நம்ம பார்ப்போம் அவ்வளோதான். ஆனால் அவர் எடை போடுகிறவராக இருக்கிறாராம். அப்போ பாருங்கள், நம்ம எதை செய்தாலும் அலையக்கூடாதுங்க. லோ 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 லோன்னு அலைவாங்க. இதுக்கு அலைவாங்க, அதுக்கு அலைவாங்க. இருக்கிறது போதுமென்ற மனதே இருக்காது பாருங்கள். சில பேர் 5000 கட்டுங்க, 10,000 வரும், 5 லட்சம் கட்டுங்க, 10 லட்சம் வரும். இப்படி ஒரு கேங்க் இருக்காங்க. அதில் நம்ம சேரலைன்னு நம்மளை வர சபிப்பாங்க. பிரியமானவர்களே, இப்படி நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன். அப்போது நம்ம எந்த வேலை செய்தாலும், ஆண்டவரே இதை நான் செய்யலாமா, இதை நான் பண்ணலாமா, ஆண்டவரே நான் இதை வாங்க போகிறேன்ப்பா, இதை நான் இதில் ஏமாந்துடக்கூடாது, இது உங்கள் சித்தம்மா, இதை நான் வாங்கவா, எனக்கு இதை ஏமாற்றப்படாமல் வாங்க உதவி செய்யுங்கப்பா. நம்ம ஜெபிக்கும்பொழுது அதை என்ன பண்ணுவார், ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். அப்போது உன் செய்கையெல்லாம் கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். உறுதி என்றால் நான் ஆல்ரெடி ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன். உறுதி, நன்மை செய்கிறதுல உறுதியாக இருப்பாங்க, கெட்ட செய்கிறதுல பயங்கர உறுதியாக இருப்பாங்க. சில பேர் படிக்கிறதுல அதில் ரொம்ப உறுதியாக இருப்பாங்க. சில பேர் நினச்சாங்கன்னா அதை செய்கிறதுல உறுதியாக இருப்பாங்க. இப்படி யோசனைகள். ஆனால் பைபிள் வேதம் சொல்கிறது, உன் யோசனைகள் கர்த்தருக்கு ஒப்பிச்சுடுப்பா. நான் இப்படி யோசிக்கிறேன் ஆண்டவரை, நான் இப்படி நினைக்கிறேன்ப்பா அப்படின்னு ஒப்பி வச்சிரு. அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். நான் எந்த பொருள் வாங்கினாலும் என்ன பண்ணுவேன்னா, ஜெபம் பண்ணி தான் நான் வாங்குவேன். ஆமாம், ப்ரேயர் பண்ணி தான் என்ன பண்ணுவேன்னா வாங்குவேன். அப்போது நான் வீடு கட்டுறதுக்காக ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறேன். ஆண்டவர் ஓகே சொல்லிட்டாரு. அது ரொம்ப பூரணமான ஒரு தைரியம். இறங்கின பிறகு அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் யாரும் என்ன பண்ணல, ரட்சிக்கப்படணும்னா ரட்சிக்கப்பட்டு கொண்டே வருகிறேன். இன்னமும் என்ன பண்ணிகிட்ருக்கேன், ரட்சிக்கப்பட்டு கொண்டே வருகிறேன். அப்போது நான் அங்கே ஒரு உறுதி இல்லாமல் என்ன செய்கிறேன்னா, இதில் ஒரு கால், அதில் ஒரு கால், இதில் ஒரு கால், அதில் ரிபனை கட்டு, சுமங்கலிகளை தேடுங்க, குங்கம் வை, மஞ்சள் வை, அதை பண்ணி இதை பண்ணி நஷ்டமாயிட்டே இருக்கு. கர்த்தர் ரொம்ப துக்கப்படுறாரு. எனக்கு தெரியல, உறுதி இல்லாத தன்மை குறுகி போச்சு. பெருசாக கட்ட வேண்டியது குறுகி போச்சு. அப்புறம் அறிகிறேன், ஐயோ வரம் கொடுத்த அலையிலே கை வச்சுன்னு சொல்லுவாங்களே வார்த்தை, அதே போல் வரம் கொடுத்தவரை நம்ம மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லி கர்த்தரை நான் அழுவ ஆரம்பித்தேன். மெடிகாலை எழுந்து அழுவ ஆரம்பித்தேன். அப்போ திடீர்னு இன்னொரு நபர் எனக்கு தெரிய வைக்கப்பட்டார். அவர் மூலயமா எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நியாயமான விலையில் பொருள்களெல்லாம் வாங்க ஆண்டவர் கிருபை செய்தார். பிரியமானவர்களே, உறுதி இல்லாத பொழுது நம்மளோட அஸ்திபாரம் ஆடப்படுகிறதா இருக்கிறது. அதனாலே நம்மளோட செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவிக்கும் பொழுது நம்ம யோசனைகள் உறுதிப்படும். பிரியமானவர்கள், நான் எதெல்லாம் ஜெபித்து வாங்கினனோ அதன் மூலியமாக எனக்கு ஆபத்துக்களோ நாசமோசங்களோ நஷ்டங்களோ எனக்கு வந்ததே இல்லை. பிரியமானவர்களே,
ஆனால் நான் என் திறமை என் அறிவு அப்படின்னு வாங்கினவங்க எத்தனையோ பேர் என் கூட இருந்தவங்களா அத்தனை பேரை இழந்து நிற்கிறத நான் பார்க்குறேன். பிரியமானவர்களே, ஒருவேளை நான் படிச்சிருக்கேன், எனக்கு வேலை இருக்குது, நம்ம நிறைய சம்பாத்தியம் இருக்குது, எனக்கு ரொம்ப அதை கட்டக்கூடிய அறிவு திறமை இருக்குது அப்படின்னு ஒரு வேளை நீங்கள் நினப்பு இருக்குமானால் தயவு செய்து தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஆண்டவரிடத்தில் ஜெபித்து நீங்கள் செய்யுங்கள். அப்பொழுது உங்கள் யோசனைகள், உங்களோட ஆசைகள், உங்களோட நினைவுகள், உங்களோட டார்கெட் அது எல்லாத்தையுமே அவர் என்ன பண்ணுவார், உறுதிப்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஆமென். அதனாலே உங்கள் செய்கைகளெல்லாம் கர்த்தருக்கு ஒப்புவீங்கள். அப்பொழுது உங்கள் யோசனைகள் உறுதிப்படும். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான், கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். அவ்வளோதாங்க. விவேகமாக நம்ம இருக்கணும், காரியத்தை நடப்பிக்கணும். நன்மை பெறுகிறவன் எப்படி இருப்பானா, கர்த்தரை நம்புவான், அவன் நன்மை பெற அவன் பாக்கியவானாக இருக்கிறான். நம்ம பாக்கியவதியாக இருக்க வேண்டுமா? நம்மளோட செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவீங்கள். கர்த்தர் கண்டிப்பாக நம்மளோட யோசனைகளை அவர் அறிந்து அந்த யோசனை உறுதிப்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஆமென். காட் பிளஸ் யூ. இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தால் மற்றவர்கள் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஆமென். அல்லேலூயா.